அரசியலில் ஸ்டாலினுக்கு நிகரான தகுதி தனக்கு இருப்பதாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் தன் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட தகவல் எதுவும் தமக்கு வந்து சேரவில்லை என்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார். மக்களுக்காக பணியாற்றுவதில் தாம் துணிச்சலுடன் செயல்படுவதாக குறிப்பிட்ட அவர், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார். அப்போது திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு நிகரான அரசியல்வாதிகள் சட்டமன்றத்தில் இல்லை என விமர்சிக்கப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், சட்டப்பேரவை உறுப்பினராக ஸ்டாலின் எப்போது நுழைந்தாரோ அப்போதே தானும் சட்டப்பேரவைக்குள் நுழைந்ததாக குறிப்பிட்டார். மேலும் அரசியலில் மு.க. ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறதோ அதே தகுதி தனக்கும் இருக்கிறது என்று கூறினார் முதல்வர் பழனிசாமி. விதியை 110 கீழ் அறிவிக்கப்பட்ட இன்றைக்கு பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன, பல பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை சட்டமன்றத்திலேயே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். எல்லா ஊடகங்களும் வந்திருக்குது. ஆகவே அரசை பொறுத்தவரை வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் அதற்கு இணையான தலைவர் இல்லை என்று சொல்கின்றீர்கள். எங்களிடத்திலே நாங்கள் இருக்கிறோம். அவர் என்னைக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக நுழைந்தாரோ அப்பொழுது நானும் நுழைந்தேன். 1989 முதல்ல அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டப்பேரவைக்கு வந்தார். அப்பொழுது நானும் முதலாக 1989ஆம் ஆண்டு எடப்பாடி சட்டமன்றத்திலே சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் வந்தவர். ஆகவே அவருக்கு என்ன தகுதி இருக்கின்றதோ அந்த தகுதி எங்களுக்கும் இருக்கிறது. பொதுமக்கள் தமது தலைமையிலான அணிக்கு ஆதரவு அளித்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். எந்த ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டிலும் கட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் கொள்கை என்று குறிப்பிட்ட OPS, தமிழக அரசு விரைவில் உள்ளாட்சி தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களின் ஆதரவு தமக்கே உள்ளதாகவும் பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களும் தொண்டர்களும் இளைஞர்களும் மாணவர்களும் எங்களுக்கு மகத்தான ஆதரவினை பேராதரவினை அன்போடு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்களே ஒவ்வொரு கூட்டத்திலும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இங்கு நான் பணியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக மக்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணமாக இன்றைக்கு எழுச்சியோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் சிலையை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய ஆளுநர் வித்யாசாகர் ராவ், திருவள்ளுவர் சிலையைப் போல் விரைவில் ஔவையார் சிலையும் ஆளுநர் மாளிகையில் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் திருக்குறள் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் எனவும் அதன் மூலம் அனைத்து மக்களும் பயன்பெறுவார்கள் என்றும் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தர போராட தயாரா என அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இவ்வாறு தெரிவித்தார். காவிரி நீர் போராட்டத்தை யாரும் திசை திருப்பக்கூடாது என கூறிய PR பாண்டியன், நடிகர் ரஜினிகாந்தை ஐயா கண்ணு சந்தித்து பேசியதன் மூலம் தமிழக விவசாயிகள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் எனவும் கூறினார். மேலும் தமிழகத்திற்கு காவிரி நீரை பெற்றுத்தர நடிகர் ரஜினிகாந்த் போராட தயாரா என்றும் அவர் சவால் விடுத்தார். ஐயா கண்ணு போன்ற விவசாய சங்க தலைவர்கள் போராடுகிறோம் என்கிற பெயரால் விளம்பரத்திற்கான வகையில் ரஜினிகாந்தை சந்தித்து நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று கேட்பது விவசாயிகளை கொச்சைப்படுத்துவதாகவும் அவமானப்படுத்துவதாகவும், முடிந்தால் ரஜினிகாந்த் இன்றைக்கு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாரா? இல்லை தண்ணீர் தமிழகத்தில் குடிநீரே இல்லாமல் பரிதவிக்கிற மக்களுக்கு தண்ணீரை திறந்து விடுங்க என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடகத்திற்கு வலியுறுத்த ரஜினி தயாராக இருக்கிறாரா? ஆகவே இன்றைக்கு ரஜினிகாந்தை சந்தித்ததன் மூலமாக தமிழக விவசாயிகள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியிலிருந்து நேற்று காலை 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். இதனை அடுத்து தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த அருமைநாதன், ரஞ்சன், எபிரோன், ரிச்சர்ட், கீழமண்குண்டு பகுதியைச் சேர்ந்த நவநீதன் உள்ளிட்ட 5 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் 5 மீனவர்களையும் காங்கேசன் முகாமிற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தினர்.
பின்னர் தமிழக மீனவர்களை யாழ்ப்பாணம் நீரியல் வள அதிகாரிகளிடம் இலங்கை கடற்படையினர் ஒப்படைத்தனர். மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் பகுதி மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக ஆட்சியை கலைக்க திமுக இடைவிடாத முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார். எப்படியாவது கலைக்க வேண்டும் என்று திமுக இடைவிடாத முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இது ஒரு தவறான அணுகுமுறையாகும். திமுக இதுவரை சொல்லி வருகிற மாநில சுயாட்சி கோரிக்கைக்கு இது எதிரானது. ஆளுநர் மூலமாக மாநில ஆட்சியை பதவி நீக்கம் செய்வது என்பது அப்பட்டமான ஜனநாயக விரோத முறையாகும். இதற்கு எதிராக திமுகவே காலகட்டங்களில் போராடி இருக்கிறது. கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நாகை, கடலூர் மாவட்டங்களை பிரிக்கும் வகையில் பழையாறு அருகே கொள்ளிடம் ஆறு கடலில் கலக்கிறது. பழையாறில் இருந்து வடரங்கம் வரை சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உட்புகுவதால் நிலத்தடி நீரை பாதுகாக்க தடுப்பணை கட்ட பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அன்புமணி ராமதாஸ், கொள்ளிடம் தடுப்பணை திட்டம் இப்பகுதி மக்களின் வாழ்வாதார பிரச்சினை என்று தெரிவித்தார். இது முதல்கட்ட போராட்டம்தான் என்றும் தடுப்பணை அமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார். எங்களுடைய வாழ்வாதாரத்தை கேட்கின்றோம். குடிப்பதற்கு தண்ணீர், விவசாயம் செய்வதற்கு தண்ணீர், கடல் நீர் இங்கே கலக்கின்ற ஒரு சூழலை தடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்கின்றோம். அதை செய்யவில்லை என்றால் சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் நடந்த மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டத்தை விட இந்த பகுதியில் உலக யோகாசன நாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் உள்ள வணிக வளாகத்தில் வாடிக்கையாளர்கள் யோகாசன பயிற்சி செய்தனர். 2015ஆம் ஆண்டு முதல் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகாசன நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நகரங்களில் யோகாசனம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்குடன் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சென்னை வடபழனியில் உள்ள ஃபோரம் மாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை கலந்து கொண்டு யோகாசன பயிற்சி செய்தனர். யோகாசன பயிற்சி செய்தால் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, செரிமான கோளாறுகள், இளைப்பு, ஒற்றை தலைவலி போன்ற நோய்கள் குணமாகும் என யோகாசன பயிற்சியாளர் தெரிவித்தார். types of diseases yoga treat பண்ணனும்னு யூனிவர்சிட்டிஸே சொல்லிருக்கு. So for our lifestyle the most important thing யோகானா என்ன? மூச்சு பயிற்சி தான் மெயின். யோகானா நிறைய பேர் மூச்சு பயிற்சின்னுவாங்க. அந்த மூச்சு பயிற்சி பண்ணாலே you'll get a lot of what do you say peace, calmness, அந்த energy வந்துட்டு பயங்கரமா கிடைக்கும். That's the whole idea because any ailment, any mental ailment நம்மளோட breathனாலே solve பண்ணலாம். சென்னை, கோவை, மதுரை நகரங்களில் விரைவில் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கூறினார். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி அமைப்பது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது என்றும் அதில் தீர்ப்பு வந்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்றார். மேலும் சென்னையில் விரைவில் மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன என்றும் முதல் கட்டமாக 100 பேருந்துகள் வாங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரை, கோவையில் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்றார். திருவாரூர் மாவட்டம் நீட்டாமங்கலத்தில் மரம் வளர்ப்பதற்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியினர் விதைப்பந்துகளை தூவி வருகின்றனர். புவி வெப்பமடைதல், பருவநிலை மாற்றம், மழையின்மை, காற்று மாசுபடுதல் போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை போக்க உலக நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்தியாவிலும் மரம் நடுதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை கைவிடல் ஆகியவை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த அரசும் தொண்டு நிறுவனங்களும் பாடுபட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் மரங்களை வளர்ப்பதற்காக விதைப்பந்து வீசும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு இடங்களில் 5000 விதைப்பந்துகள் வீசப்பட்டன. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் 1 கோடி விதைப்பந்துகளை தூவ திட்டமிட்டுள்ளதாக தமிழ்நாடு இளைஞர் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் 5000 விதைகள் நம்ம தூவுறோம்.
அதில் வந்து இது வரைக்கும் ஒரு 2000 தூவி இருக்குது, இன்னும் ஒரு 3000 தூவ வேண்டியது இருக்குது. இப்போ நீடாமங்கலத்தில் இருக்கோம். இந்த பைபாஸ் ஃபுல்லாக அதை கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தில் செயல்படும் காவல் சோதனை சாவடிக்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் அமைந்துள்ள பாலம் கடலூர் மாவட்டம் வள்ளம்படுகையையும் நாகப்பட்டினம் மாவட்டம் ஆனைக்காரன் சத்திரத்தையும் இணைக்கிறது. தமிழக அளவில் பெரிய பாலங்களில் ஒன்றாக இது திகழ்கிறது. சென்னையில் இருந்து பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம் வழியாக நாகூர், காரைக்கால், வேளாங்கண்ணி ஆகிய ஊர்களுக்கு இந்த பாலம் வழியாகத்தான் செல்ல வேண்டும். இந்த பாலத்தில் எந்தவித வசதியும் இல்லாத பழைய கட்டிடத்தில் சோதனை சாவடி செயல்பட்டு வருகிறது. கண்காணிப்பு கேமரா, வாகன நிறுத்துமிடம் ஆகிய வசதிகளுடன் சோதனை சாவடிக்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பை ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் கூடுதல் காலக்கெடு வழங்க வேண்டும் என்றும் வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலையில் வணிகர் சங்க விழாவில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குழப்பமாக உள்ள வரி விதிப்புகளை நீக்க வேண்டும் என நிதியமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவித்தார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பை ஜூலை 1ஆம் தேதிக்கு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்றும் கூடுதல் காலக்கெடு அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தக்கூடாது, அது கால அவகாசம் தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பல்வேறு குழப்பமான வரி விதிப்புகள் இருக்கிறது, அதை அகற்றப்பட வேண்டும். சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும். குறிப்பாக வணிகர் சங்க பிரதிநிதிகளை அழைத்து ஆலோசனை பெறாமல் அமல்படுத்துவார்களே ஆனால் ஜிஎஸ்டி வரியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சுற்றுலா பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். மதுரையைச் சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய தனியார் பள்ளியின் பணியாளர்கள் குடும்பத்துடன் பள்ளி பேருந்தில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் கவிழ்ந்தது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 20 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினரும் அப்பகுதி மக்களும் அவசர மருத்துவ ஊர்தியை வரவழைத்து காயமடைந்தவர்களை வத்தலகுண்டு அரசு மருத்துவமனைக்கும் பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். அதிக காயமடைந்த பகத்சிங், முத்து காமாட்சி, பேச்சியம்மாள், ஐஸ்வர்யா, ராஜமாணிக்கம், மேனகா, சிவசக்கரவர்த்தி, பிரகதேஷ், பிரியா ஆகிய 9 பேர் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடையநல்லூர் நகராட்சியில் மேம்பாட்டு பணிகள் நிறைவேற்ற தமிழக சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கப் போவதாக அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அபுபக்கர் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட பயணியர் நிலக்குடை, சுகாதார வளாகம், சிறுவர் பூங்கா ஆகியவற்றை முகமது அபுபக்கர் திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் நகராட்சிகளின் மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தின் போது கடையநல்லூர் நகராட்சியில் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த கோரிக்கைகளை வலியுறுத்தப் போவதாக தெரிவித்தார். நகராட்சி மானிய கோரிக்கை நாளை மறுநாள் வருகின்றது. நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் நாங்கள் அங்கே கோரிக்கையாக வலியுறுத்தி இருக்கின்றோம். எல்லா நிலைகளிலும் தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய எண்ணோட்டத்திற்கு தகுந்த மாதிரி தமிழக அரசாங்கம் நடைபெற வேண்டும் என்பதை எதிர்க்கட்சிகள் சார்பிலே மக்கள் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம். சென்னை செங்குன்றத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பான்பராக் மற்றும் குட்கா பண்டல்கள் 4 லாரிகளுடன் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை செங்குன்றம் வடபெரும்பாக்கத்தில் தனியார் பார்சல் நிறுவனத்தின் கிடங்கில் தடை செய்யப்பட்ட பான்பராக் மற்றும் குட்கா போன்ற போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் செங்குன்றம் காவல்துறையினர் கண்காணித்த போது 2 லாரிகளில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை ஏற்றிக் கொண்டிருந்தனர். சரக்கு ஏற்றும் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களிடம் விசாரித்ததில் சென்னை முகப்பேரை சேர்ந்த ஏகாம்பரம், ரமேஷ் ஆகியோர் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் ரமேஷ், ஏகாம்பரம் ஆகியோரை கைது செய்தனர். 4 லாரிகளையும் பறிமுதல் செய்தனர். ராசிபுரம் அருகே சட்டவிரோதமாக வேட்டைக்கு பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கி மற்றும் நாட்டு வெடிகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் வனச்சரக பகுதியில் காட்டு விலங்குகள் வேட்டையாடப்படுவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ராசிபுரம் வனத்துறையினர் மங்களபுரம் பறவைக்காடு பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பூபதி என்பவரின் வீட்டில் உரிமம் இல்லாத 3 நாட்டு துப்பாக்கி மற்றும் 23 நாட்டு வெடிகள், 2 கத்தி உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து மங்களபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள பூபதியை தேடி வருகின்றனர்.
ஆலங்குடியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பெண்கள் கும்மி அடித்து நூதன போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த கடந்த பிப்ரவரியில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. இதனால் அப்பகுதியில் போராட்டம் வெடித்தது. மத்திய மாநில அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நிறைவேற்ற தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 2ஆம் கட்ட போராட்டம் நடைபெற்று வருகிறது. 68வது நாளாக நடைபெற்ற போராட்டத்தில் கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து திரளானோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் கும்மி அடித்து நூதன முறையில் பாட்டு பாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலங்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மெய்யநாதன் போராட்ட களத்தில் பொதுமக்களுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்துறைப்பூண்டி அருகே தேமுதிக பிரமுகர் குத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருக்கடார் கிராமத்தைச் சேர்ந்தவர் தேமுதிக பிரமுகர் மாணிக்க வாசகம். இவர் கடந்த மாதம் 21ஆம் தேதி மர்ம நபர்களால் குத்தி கொலை செய்யப்பட்டார். கள்ள தொடர்பு காரணமாக கொலை நடைபெற்றதா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மாணிக்க வாசகத்தின் மனைவி மற்றும் உறவினர்கள் உள்ளிட்டோர் கொலை குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி எடையூர் கடைவீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது.